2025ல அமேசான் ஓடிடியில் டைரக்டாக ரிலீஸ் ஆன படம் தான் ஸ்டோலன். இந்த படத்தில் அபிஷேக் பானர்ஜி, சுபம் வர்தன், மியா மெல்சர் நடித்து கரண் தேஜ்பால் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் 2018ல் அசாமில் நடந்த ரியலான மாப் லிஞ்சிங் பேஸ் பண்ணி வந்த படம். வாட்ஸ்அப்பில் வந்த ரூமர் மூலிமா இந்த 2 பேரையும் சைல்ட் டிராஃபிக்கிங் பண்ணுறவங்க நினச்சி இந்த ஊர் மக்கள் கொண்டுடுறாங்க. அதை பேஸ் பண்ணி வந்த படம் தான் இந்த ஸ்டோலன். இந்த படத்துடைய ஸ்டார்டிங்கில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் மியா மெல்சர் படுத்திருப்பாங்க. அந்த படுத்திருக்கும் போது அவங்களுடைய குழந்தைய யாரோ ஒருத்தங்க தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போனவங்கள பார்த்த சுபம் வர்தன் அவரோட அண்ணன் அபிஷேக் பானர்ஜி ப்ளஸ் போலீஸ்காரங்க சேர்ந்து தேட போவாங்க. தேட போகும்போது எப்படி மாப் லிஞ்சிங்கில் மாட்டினாங்க, அவங்க அதுலேருந்து தப்பிச்சாங்களா, அந்த குழந்தைய காப்பாற்றினாங்களாங்கிறது தான் இந்த ஸ்டோலன் படத்துடைய கதை. இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இதோட ரன் டைம். அந்த ரன் டைமில் இருந்த கிரிப்பி ஸ்க்ரீன் பிளே ப்ளஸ் ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ். பர்டிகுலராக அபிஷேக் பானர்ஜி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவர் தம்பி கூட ட்ராவல் பண்ணுறதும் டுவர்ட்ஸ் எண்ட் அவருடைய கேரக்டர் ஆர்க் மாறி இருக்கிறதும் இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட். மியா மெல்சர் இந்த படத்தில் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆரம்பத்தில் குழந்தைய பறி கொடுத்துட்டு பரிதவிக்கிறதும் டுவர்ட்ஸ் எண்ட் அந்த ஊர் மக்கள் கிட்ட தப்பிக்கிறதுக்காக கொடுக்குற போராட்டமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். படத்தோட மியூசிக் டைரக்டரான அர்பாத் பாண்டி அதிகமான மியூசிக்னால நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் கிரிப்பிங் ஆக்கிறதுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மியூசிக் பண்ணியிருப்பாரு. இந்த படம் இன்னும் கிரிப்பிங் ஆகிறதுக்கு இஷான் கோஷோட கேமரா ஒர்க் ரொம்ப முக்கியமானது. இந்த படத்தில் நிறைய சிங்கிள் ஷாட்ஸ் இருக்கும். அந்த சிங்கிள் ஷாட்டையும் நிறைய லைவ் லொகேஷன் எடுத்திருக்கனால ரொம்பவே கிரிப்பிங் ஆனதுக்கு அந்த கேமரா ஒர்க்கை நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். இந்த படம் 2023 ஆகஸ்ட்லேயே வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் 2025 ஜூனில் தான் டைரக்ட் ஓடிடியாக அமேசானில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துடைய நிறைய சீன்ஸ் ராஜஸ்தான்லையும் புஷ்கர்லையும் எடுத்திருப்பாங்க. வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மட்டும் இல்லாமல் ஜப்பான் ஜூரிச் ஃபிலிம் ஃபெஸ்டிவலையும் பாராட்டுகளை பெற்ற படம் இது. அபிஷேக் பானர்ஜி அவருடைய கேரியரோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருப்பாரு. இந்த படத்தில் வாட்ஸ்அப் ரூமர், சைல்ட் டிராஃபிக்கிங், மாப் லிஞ்சிங் பற்றியெல்லாம் ப்ரீச்சி மோடில் போய் சொல்லாமல் கதைக்கு என்ன தேவையோ அதை போக்கில் ஃப்ளாஷ்பேக் இல்லாமல் சூப்பராக சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் அமேசான் ஓடிடியில் பாருங்கள். இந்த படம் வெறும் 93 மினிட்ஸ் தான் ஓடுது. அந்த 93 மினிட்ஸும் உங்களை கம்ப்ளீட்டாக என்கேஜ் பண்ணும். தேங்க்யூ.